பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில இதுல நம்ம முக்கியமான இன்றைக்கு நம்ம பார்க்க போற இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியங்கள் இங்கே சொல்லப்படும். காரியங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் ஒரு ஆச்சரியமான சம்பவம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படி இருந்தது, எப்படி அவர் வாழ்ந்தார் என்று ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலோடு தான் இங்கே வந்திருக்கிறேன். எங்கே காரியங்கள் என்னவென்றால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று சொன்னால் அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அதன் பிறகு அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்தில் அவர் தரிசனமாக வெளிப்படுறாரு. தேவதூதன் யோசேப்போட பேசுகிறாரு. யோசேப்புக்கு ஒரே ஆச்சரியம், எப்பா உன்னுடைய மனைவியினுடைய கற்பத்தில் உருவாக போறது தேவன் அப்படின்னு சொல்லுகிறார். இங்கெல்லாம் எல்லாருமே பூமியில பார்த்தா சம்பவங்கள் எல்லாம் மனிதர்களை தான் குறிக்கும். ஆனா இவர் சொல்றது ஒரு சாராம்சமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவதூதன் யோசேப்பு நடத்துல, எப்பா நீ ஒரு மனைவியை குறித்து ஒரு சந்தேகமான எண்ணத்தோடு வாழாத. ஏன்னு சொன்னா அவரிடத்துல பிறக்க போற ஒரு குழந்தை உண்மையிலே அவர் மனிதன் அல்ல, அவர் மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் அந்த தேவன் ஒரு உயிருள்ள ஒரு உண்மையுள்ள ஒரு தேவனா அவர் விளங்குகிறார். காரணம், இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையுள்ள நேச்சரான பவர் நிறைஞ்சவர். காரணம், இதுல நீங்கள் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்து அடுத்தடுத்துலாம் செய்த அற்புதங்களை அந்த இஸ்ரேல் நாட்டில மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் செய்ய வச்சது. இவருடைய பிறப்புக்கு முன்பதாகவே பல நூறு வருடங்களுக்கு முன்பதாக, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இது மிகப்பெரியதான ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான பிறப்பை பற்றி ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஆதாம் மூலியமாக தேவன் இப்படிப்பட்ட ஒரு வம்சாவளி வரும் அப்படின்னு முன்குறிக்கப்பட்ட ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அதன் பிறகாக ஆபிரகாமுடைய அந்த ஈசாக்கு பெற்றெடுக்கிற காரியத்தை அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள இருந்து தொடர்ச்சியா நீங்க பார்க்க முடியும். ஏனென்றால் இதற்கு மாதிரியாகத்தான் ஒருவர் வருவாரு. அவர்தான் இந்த மனுகுலத்தினுடைய பாவங்களை மன்னிச்சு அவர் ரட்சிக்க போறாருன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டமான வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு உண்மையான வார்த்தைகள் அனைத்துமே சத்தியமும் நீதியுமா இருந்திருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் எப்படியெல்லாம் வருவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ராஜாவாக ராஜ குடும்பத்தில் பிறப்பார்னு எல்லா யூதர்களும் நம்பியிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லஹேமிலே என்று மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்னா அது உண்மைதான். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டபடியே இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் இடத்துல பிறந்ததுதான் ஆச்சரியம். ஏன்னு சொன்னா எல்லாரும் திருமணமாகி அதன் பிறகு ஆண் பெண் உறவின்படி பிறப்பார்கள். அதுதான் மனிதர்களுக்கு இதுவரை இருந்த காலம்சம். தாய் தந்தை என மறுபடி ரொட்டேட்ல வந்துகிட்டு இருக்கும். ஆனா இவருடைய பிறப்புல ஒரு யாருமே இதுவரையிலும் வரலாறுகளே பேசப்படாத ஒண்ணுன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான பிறப்பாகும். இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க மனிதன் இல்லைன்னா நீங்க நம்புவீங்களா? இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மனிதர் அல்ல. ஏனென்றால் இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான தகவல் தான் இது. இயேசு கிறிஸ்து முதலாம் உடைய அற்புதம் தான் கானா ஒரு கல்யாணத்துல. அங்க திராட்சை ரசம் ஆனது முடிஞ்சு போயிருச்சு. ஏன்னா அங்க முடிஞ்சு போனோன்னா எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க. திருமணமே அங்க தடைபடுற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அங்க பிரச்சனைகள் சாஸ்தியாக ஓடுகிறதுக்கு அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அங்கே நியூஸ் வருகிறது, அங்கே மரியாள் இடத்துல போகிறது. ஏனென்றால் மரியாளும் இயேசுவும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
அங்கு இயேசு கிறிஸ்து போயிருந்தார். மரியாள் அங்கே போய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசுவின் இடத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். யாரிடத்திலே? இவளிடத்தில் பிறந்த இயேசு என்றும். மரியாள் என்கிற அவருடைய மகன் என்று அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதன் என்றால் மனிதனுக்குரிய சுவாபம் உடையவராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இயேசு தெய்வீகமானவர் என்பதற்கு சுவாரஸ்யமான காரியங்கள் இதுதான். ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் முடிஞ்ச போது அடுத்து போய் என்ன செய்யறாங்கன்னா, இயேசு இடத்துல போய் சொல்றாங்க, உங்க அம்மா இப்படி சொன்னாங்களே, திராட்சை ரசம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, உங்களால ஏதாவது செய்ய முடியுமா பாருங்க அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்துல வருகிறார். வந்து, ஸ்ரீயே, உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்கிறாரு காரியம். அவர் சொல்லும் போது, பெண்ணே, உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது இவர் கடவுள்னு நிரூபிக்கப்படுது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மகன், ஒரு தாய் இந்த அளவுக்கு பேச மாட்டார், கேட்க மாட்டார். மரியாளுக்கு ஏற்கனவே தெரியும், இவர் என்னுடைய கண்ணியினுடைய வயிற்றில் பிறந்தாரு, இவர் ரியலாவே இவர் என்னுடைய குமாரன் அல்ல, மாறாக இவர் தேவன் மாம்சத்தில் உருவெடுத்தார். எப்படி உருவெடுத்தார்? பரிசுத்த ஆவியானவர் அவரை உருவாக்கினார் என்றுதான் நீங்க வேத வாக்கியம் சொல்லுகிறது. இந்த கன்னியின் கற்பத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் என்றால் யூதர்களுக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள் இருந்தது. ஒருவேளை யோசேப்புக்கும் இவருக்கும் பல விதமான சம்மதத்தின்படி இவர் பிறந்திருப்பார், அது ஒரு குழப்பம் இருந்தது. ஏற்கனவே இதை குறித்து நான் பிற்பாடு சொல்கிறேன். உயிர்த்தெழுதல் ஒரு பிற்பாடு இருந்துச்சு. யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. ஆனால் இதை உண்மையிலே ரியலா இயேசு கிறிஸ்து பிறந்ததை மரியாள் வெளிப்படையாக பின்னாட்களிலே சாட்சியாக சுவிசேஷமாக அறிவித்தார்கள் என்பது உண்மை. அவருடைய சகோதரர்கள் பிற்பாடு பிறந்த மரியாளுக்கு பிறந்த சகோதரர்களும் பிற்பாடு சுவிசேஷமாக அறிவித்தார்கள். அவன் பிற்பாடு சீசர்கள், அவருக்கு பின்பாடு நடந்த சீசர்கள் சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். இவர் தேவன் என்பதை நிரூபிக்கப்பட்டது. ஏனென்றால் இதுக்கான ஒரு கல்யாணத்தில் திராட்சை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போறாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து போறாரு, 12 கச்சாடியை கொண்டு வர சொல்றாரு, அதில் தண்ணியை நிரப்ப சொல்றாரு. தண்ணி எல்லாரையும் நிரப்புறாங்க. தண்ணீர் இதில் ஒரு ஆச்சரியங்க, தண்ணியை தாங்க ஊற்ற சொன்னாரு கச்சாடிக்குள்ள, நீங்கள் தண்ணீரை நினைச்சிங்க நிரப்புங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் வேலைக்காரங்கெல்லாம் அந்த திருமண வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் எல்லாரும் போய் திராட்சை அந்த தண்ணியெல்லாம் வாத்து போய் தண்ணியை நிரப்பிட்டாங்க. நிரப்பின பிறகுதாங்க ஒரு ஆச்சரியம் இருக்கு, ஒரு சுவாரஸ்யமான காரியம். அதில் போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர் ஜெபம் பண்றார். ஆனா இவர் சொன்ன உடனே என்ன செஞ்சிருச்சுன்னா, இங்க திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தண்ணி திராட்சை ரசமா மாறிடுச்சு. இதுவரையிலும் யாருமே திருமண வீட்டில் இப்படி ஒரு திராட்சை ரசத்தை யாருமே கொடுத்ததும் கிடையாது, யாரும் சாப்பிட்டதும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை தான் இங்க இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதம் முதலாவது அற்புதமா இருந்துச்சு. இந்த முதலாவது அற்புதத்துல போய் தான் இயேசு கிறிஸ்து போய் என்ன பண்றாருன்னா, வேலைக்காரன்ட்ட, அப்பா திராட்சை ரசம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் திராட்சை ரசத்தை அந்த தண்ணீரை மோண்டு போய் கொடுங்க அப்படின்னு. அதை போய் என்ன செய்கிறாங்கன்னா, போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா யாரும் கொடுக்காத ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, யார் இது பண்ணது, யார் இது சமைச்சது, யார் இது செஞ்சது, இது யார் இந்த ஜூஸ் போட்டது அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வருது. பார்த்தா இயேசுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, ஐயா அவர் வந்தார், ஐயா தண்ணி தான் ஊற்ற சொன்னார், ஆனால் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிடுச்சியா, ரசமாக மாறிடுச்சியா. அதனால் சுவை இதுவரைக்கும் எந்த மணவாளனும் முதலாவது இப்படி ஒரு சுவையை நான் பார்த்ததும் கிடையாது, திருமண வீட்டில் இப்படி ஒரு சுவையை நான் பார்த்தது கிடையாது. எப்படியா இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாரும் கையை காமிக்கிற, யாரை காமிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை காமிக்கிறாங்க. அப்பா இவர் தான் அப்பா. மரியாள்கிட்ட போய் சொன்னோம், மரியாள் அவருடைய தாய் தான். ஆனால் அவங்க இந்த குமாரனை சொன்னாங்க, இவங்ககிட்ட கேட்டோம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேராக போய் இயேசு கிறிஸ்து அவங்க மரியாள் போய் சொன்னாங்க, நேராக போய் இவரு போய் என்ன பண்ணாங்கன்னா, தண்ணியை நிப்பாட்டச்சினாப்லப்பா, தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றினா இவர் கையை தான் வச்சாரு, ரசமாக மாறிடுச்சுப்பா. அவ்வளோ ஒரு அற்புதராக இருக்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து நடத்த அவர் பிறப்பு ஒரு ஆச்சரியம். இன்றைக்கு இந்த தகவலை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, இதை விசுவாசிங்க. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மனிதன் அல்ல, மாறாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டபடி இவர் வந்தார். யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கலை, ஏன்னா நான் தான் வருவேன்னு அலட்டிக்கிட்டு இருக்கலை. இவரே நேரடியாக மக்களுக்காக வந்தார்.
ராஜ அரண்மனையில் பிறப்பார்னு எழுதப்பட்டிருக்கிறபடி அவர் ராஜ அரண்மனையில் பிறக்கலை. ஏழையாகவே பிறந்தாரு, ஏழைகளுக்காகவே நின்னாரு, ஏழையின் பக்கமே பேசினார். அதிகமாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாணம்னா அது ஆச்சரியம். நீங்கள் விசுவாசின்னா உங்கள் வீட்டில் எந்த தடை இல்லாமல், திருமண தடை இல்லாமல் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லவர் என்பதை விசுவாசிங்க. கானா ஊரில் மட்டும் இல்லை, அவர் பிறப்பில் மட்டும் ஆச்சரியம் இல்லை, இன்றைக்கும் அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நித்தியமானவர், அழிவில்லாதவர், மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில், வீட்டில், குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். நம்புனீங்கன்னா அற்புதம் நடக்கும். உங்களுக்கு கான்ஃபிடண்டாக இருங்க, கர்த்தர் நிச்சயமான காரியங்களை உங்களுக்கு செய்கிறார். ஆமேன், ஆமேன்.